ஹாய், இது எங்களுடைய சிங்கப்பூர் வ்ளாகோட பார்ட் 2 வீடியோ. ஸோ இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் ஃப்ளையர். இதுதான் வந்து வேர்ல்ட்லே லார்ஜஸ்ட். இது வந்து மார்னிங் 10 o'clock போல் ஓப்பன் பண்ணிடுவாங்க. நீங்கள் வந்து பெஸ்ட்டான டைம் இதில் போகிறதுக்குன்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு ஈவினிங் தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் மார்னிங் விட ஈவினிங் ரொம்பவே நல்லாயிருக்கும். அங்கே இருக்க லைட்டிங்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ ஈவினிங் போகிறது ரொம்ப பெஸ்ட். ஸோ ஃப்ளையர் முடிச்சுட்டு நாங்கள் நெக்ஸ்ட்டு போனது வந்துட்டு ரிவர் க்ரூஸ் ரைடு. இது வந்து ஒரு 40 minutes ரைட். இந்த ரைட்லேயே வந்துட்டு நீங்கள் வந்து மெரினா பே, அதுக்கப்புறம் ஃப்ளையர் அண்ட் சிங்கப்பூர்லேயே ஃபேமஸான அந்த மெர்லியன் ஸ்டாச்சு எல்லாமே பார்க்க முடியும். நைட் டைமில் இந்த ரைட் போகிறது ரொம்ப அழகாக இருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ளையர் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் போனது வந்துட்டு ரிவர் க்ரூஸ் ரைட். ஸோ ஃப்ளையர்லேருந்து இது ஒரு 15 minutes வாக் டிஸ்டன்ஸ் தான். நீங்கள் வந்து இந்த க்ரூஸ்க்கு போகணுன்னா அதுக்கு தனியாக டிக்கெட்ஸ் வாங்கணும். டிக்கெட்ஸ் வாங்கிட்டு நீங்கள் க்ரூஸில் ஏறி போகலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு நீங்கள் அங்கே போகும்போதே நிறைய சரௌண்டிங்ஸ் எல்லாமே பார்க்கலாம். அந்த பில்டிங்கோட லைட்ஸ்லாம் பார்க்கறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும், அது நைட்டில் போனீங்கன்னா. அதே மாதிரி நீங்கள் மெர்லைன் அந்த ஸ்டாச்சு அது எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் நைட் டைமில். ஸோ போகிறதா இருந்தால் இது நைட் டைம் போகிறது ரொம்பவே பெட்டர். நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டலுக்கு பக்கத்துலேயே ஒரு மாஸ்க் இருந்துச்சு. ஸோ வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஸோ அந்த மாஸ்க்கை போய் பார்க்கலான்னு போனோம். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்க் வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த மாஸ்கோட பேர் வந்துட்டு சுல்தான் மாஸ்க். ஸோ வெளியிலேருந்து பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ என்ன பண்ண முடியும்? ஸோ அதே வருத்தத்தோடு நாங்கள் நடந்து அப்படியே சைனா மார்க்கெட் போயிட்டோம். ஆனால் ஒன்று மட்டும் சொல்லுங்க, இந்த சிங்கப்பூரோட வெதரை மட்டும் நம்ம நம்பவே முடியாது. திடீர்னு மழை பெய்யும், திடீர்னு வெயில் அடிக்கும். ஸோ நாங்கள் அதை நம்பி நாங்கள் வந்து கொடை எடுக்காமலே போயிட்டோம். ஸோ எங்களுக்கு பாதி வழியிலே ரொம்ப மழை அதிகமான அங்கேயே ஒரு கொடையை வாங்கிட்டு அப்படியே நாங்கள் சைனா மார்க்கெட் போய் அங்கே கொஞ்சம் திங்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணோம், சாப்பிட்டோம். அதே மாதிரி சைனா மார்க்கெட் போனீங்கன்னா அங்கே பக்கத்துலேயே வந்துட்டு புத்தா ரிலிக் டெம்பிள் இருக்குது. ஸோ அதை பார்க்கவே வந்துட்டு ரொம்பவே அழகாக இருக்கும். அந்த டெம்பிளை நீங்கள் வெளிலேருந்து பார்க்கும்போது சைனாவில் இருக்க ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ உள்ளே போனீங்கன்னா வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் புத்தா ஸ்டாச்சூஸ்லாம் வச்சுருப்பாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப அமைதியாக இருக்கும் நீங்கள் உள்ளே போயிட்டு வந்தீங்கன்னா. ஸோ இது எல்லாத்தையும் நாங்கள் முடிச்சுட்டு ஹரிபரியாக நாங்கள் ஹோட்டலுக்கு கிளம்பி நாங்கள் பேக் பண்ணிவிட்டு அன்றைக்கே நாங்கள் பாலிக்கு கிளம்பிட்டோம். ஸோ உங்களை